ரயில் கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களின் கருத்துக்களுடன் எமது நெல்லை செய்தியாளர் தெய்வானை தரும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம் தெய்வானை, இந்த ரயில் கட்டண உயர்வுக்கு பொதுமக்கள் மத்தியில் என்ன மாதிரியான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. பயணிகள் ரயில் கட்டணம் 14.2%, அதாவது சரக்கு ரயில் கட்டணம் 6.5% வந்து உயர்ந்திருக்கிறது வந்து நெல்லை மக்களிடம் வந்து ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ வந்து ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ரயில் கட்டணத்தை வந்து உயர்த்துறது வந்து நடுத்தர மக்கள் மிகுந்த பாதிப்பை சந்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். இது குறித்து ரயில்வே பயணிகள் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள், இது எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுது? அவங்க இன்றைக்கி நைட்டில் ரயில்வே கட்டணம் அமலுக்கு வருதுன்னு சொல்லுறாங்க. பட்ஜெட்டு தாக்கல் பண்ணதுக்கு முன்னுக்கூட்டியே அமலுக்கு வருதுங்கிறது ஒரு பெரிய சர்வாதிகாரம் மாதிரி தெரிகிறது. இப்போ பயணிகள் கட்டணத்துக்கு 14.2%ங்கும் போது பயங்கரமான உயர்வு. 1% 2% இல்லை, 14.2% கடுமையான உயர்வு. அப்போ நடுத்தர மக்கள் வந்து வாழவே முடியாத நிலைமை. ஏற்கனவே பஸ் கட்டணம் கூடி மக்கள் துவங்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் ரயில்வே கட்டணமும் உடனே இந்த மத்திய சர்க்காருக்கு வாக்களித்த ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி சர்வாதிகாரமாக அந்த மத்தியில் செயல்படுறாங்க. அப்போ யார் கேட்க முடியுங்கிற அளவுக்கு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு கேட்குங்க. அது மாதிரி சரக்குக்கு வந்து 6.2%ங்கும் போது அப்போ சரக்கு கட்டணம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா கட்டணமும் உயர்ந்துடும். அப்போ அடித்தள மக்களும் கஷ்டப்பட்ட மக்களும் அப்போ ரயில்வேலே நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. அதுங்கான இப்போ இன்னொரு அமலுக்கு வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே முன்பதிவு பண்ணியிருக்காங்க. முன்பதிவு தான் அவங்கங்க 150 ரூபா 200 போட்டு 300 கொடுத்து பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்குமே இதில் கூடுதுங்கும் போது அப்போ ரயில்வேயில் போகும்போது அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 300 400 வச்சுக்கிடணும். அப்போ அன்றாட காட்சிகள் வேலை பார்த்து முன்பதிவு செய்யுங்கிறது என்ன காரணம்? ஒரு மாதம் முன்னாடி நமக்கு டிக்கெட் இடம் வேணும் ரயில்வேயில் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பதிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படணும்னா அப்போ இதெல்லாம் யார் கேட்குங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி ஏற்பட்டுட்டு இந்த ரயில் கட்டணத்தை வந்து உடனடியாக இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு மேலே அமலுக்கு வருதுங்காங்க. அப்போ நாளைக்கு நாங்கள் 500 எக்ஸ்ட்ரா பையில் வச்சுட்டு ஃபேமிலியோடு போகணுன்னா, சென்னைக்கு போகிறோன்னா ஒரு 4 பேரோடு போகணுன்னா 2000 நாங்கள் பக்கத்தில் கடன் வாங்கிட்டு தான் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறது. அப்போ யார் கேட்காத அப்படிங்கிற ஒரு நிலைமை தானே அவங்களுக்கு. இந்த மத்திய சர்க்கார், இந்த பாரத பிரதமர் இது உடனடியாக தலையிட்டு இந்த ரயில்வே கட்டணத்தை இன்னைக்கு நல்ல முறை வருது. பட்ஜெட்டு இன்னும் தாக்கல் பண்ணலை, இன்னைக்கு 20 நாள் கழிச்சு தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு முன்னிட்டு மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை பிடிங்கிடணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க. ஆனால் இந்த சர்வாதிகாரம் மாதிரி தெரியுது. ஜனநாயக நாடு, மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ரயில்வே கட்டணம் கூட்டலாம்னா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, கருத்துக்கள் இருக்குது. அந்த மாதிரி கருத்தெல்லாம் அவங்க கேட்குறதே இல்லை. அப்போ இந்த மக்களாக தேர்ந்தெடுக்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் எம்பிக்கள்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல. இது மூலியமாக நாங்கள் கடுமையான இந்த எதிர்ப்பையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்று இரவு முதல் இது வந்து அமலுக்கு வருது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன பாதிப்புகள்? அதாவது அன்றாட வேலைக்கு போகிறோம். நாங்கள் மாதிரி கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் வந்து சீசன் டிக்கெட் எடுக்கிறோம். இதை வந்து ஒரு பிரயோஜனமாக நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்க காலத்தில் இந்த மாதிரி ஒரு திடீரென்று ரயில்வே பட்ஜெட்டுக்கு முன்னாடியே இந்த கட்டண உயர்வு அறிவித்திருப்பது மிக ஒரு சர்வாதிகாரமான போக்கு. இதை வந்து மாற்றி இந்த கட்டண உயர்வை உடனே வந்து ரத்து செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி சரக்கு கட்டணம் உயர்றது வந்து எல்லா விலைவாசி உயர்வதற்கான காரணமாக இருக்கும். மக்கள் வந்து ஒரு ஒரு திருப்பமாக ஒரு ஓட்டு போட்டவங்க வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கின்றது நான். ரயில் கட்டண உயர்வை வந்து திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களோட கோரிக்கையாக இருக்குது. தங்களது தகவலுக்கு நன்றி தேவானை. ரயில் கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களின் கருத்துக்களுடன் எமது திருச்சி செய்தியாளர் விஜய் தரும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம் விஜய், திருச்சி மக்கள் இந்த ரயில் கட்டண உயர்வுக்கு என்ன சொல்றாங்க, அதை பத்தி சொல்லு. வணக்கம் ரோகிணி. அதாவது திருச்சி மாவட்டங்கிறது வந்து தமிழகத்தோடைய ஒரு மையப்புள்ளி. இந்த வந்து திருச்சி மாவட்டம் வந்து எப்படின்னா, இப்போ சாலை வசதியாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து வசதியாக இருந்தாலும் சரி, ரயில் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, சாலை போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, விமான போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, இந்த மையப்புள்ளி என்பதால் வந்து பயணிகளுடைய முக்கியமான ஒரு ஒரு மையப்புள்ளியாக வந்து திருச்சி விளங்குது. இந்த கடுமையான வந்து இந்த ரயில் கட்டண உயர்வுங்கிறது வந்து பொதுமக்கள் வந்து கடுமையான அதிருப்திக்கு உண்டாயிருக்கு. இது குறித்து நம்ம அருகில் வந்து சமூக ஆர்வலர் ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இந்த ரயில் கட்டண உயர்வு பற்றி உங்களோட கருத்து என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது கடந்த ஆட்சியின் தவறுகளை, குற்றங்களை அப்படியே ஒதுக்கி தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடு முழுவதும் ஒரே முடிவாக எங்களுடைய பாரத பிரதமர், எங்களுடைய அன்புக்குரியவர், எங்களுடைய நம்பிக்கைக்குரியவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்கு கொடுத்தோம். ஆனால் இந்த அமைச்சக அதிகாரிகள், அமைச்சகர்களாக கடந்த கால ஆட்சியினுடைய முறையை அப்படியே பின்பற்றுறாங்க. இப்போ ரயில் கட்டண உயர்வு வேணுமா வேணாமான்னு நீங்கள் மக்கள்கிட்ட கருத்தை கேட்டிருக்கணும். நாங்கள் தான் பதில் சொல்லணும். கருத்து கேட்டீங்களா? நாங்கள் ரயில்வே நஷ்டம்னு சொல்கிறோமா? எங்கள்கிட்ட கருத்து கேளுங்க சார். எங்ககிட்ட ஏதாவது கருத்து கேட்டு எதையாவது கருத்து கேட்டிருக்கீங்களா? மக்கள்கிட்ட இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறீங்க. இப்போ நடப்பது ஒரு புதிய அரசாங்கம். கடந்த கால ஆட்சி திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது. மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். நான் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்,
எந்த அறிவிப்பானாலும் சரி, எந்த மக்கள் பிரச்சனையும் தயவு செய்து மக்களிடம் கருத்து கேளுங்க. எல்லாரும் ஒரு டிவியை பார்க்குற உடனே மக்கள் கருத்து சொல்கிறாங்க. ரயில்வே நஷ்டமடைன்னு நாங்களாம் சொல்லவே இல்லை. ஏன்னா டீசல் உயர்ந்திருக்கு, எல்லாம் உயர்ந்திருக்கு. ஆனால் நாங்கள் சொல்கிற ஏத்திரம் கட்டு வாங்கினா வாங்கிட்டு போன்னு சொல்லாதீங்க. அதிகாரம் அது கடந்த ஆட்சியோடு போயிடுச்சு. இது மக்களின் அரசு. இவர் தான் சொல்கிறார், நரேந்திர மோடி தான் சொல்கிறார் உங்களுக்கு இது மக்களின் அரசு. மக்களை கேளுங்கள், நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ரயில் கட்டணம் பயணிகள் சேவையெல்லாம் நஷ்டத்தில் இயங்குகிறது என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். இது முத்த பொய். சரியான நிர்வாகத்தில் உள்ள ஊழல் முறையீடுகள், தவறான பிளானிங், இதனால்தான் இந்த ரயில்வே இந்த பயணிகள் சேவை நஷ்டத்திலோ வருமானம் குறைவாக இருக்கிறது. லாபகரமான தடத்தில் இயக்கப்பட்டால், சரியான நேரத்தில் இயக்கப்பட்டால் இந்த பயணிகள் சேவை மிக லாபத்தில் இருக்கும். உதாரணத்திற்கு பல்லவன் காரைக்குடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வெடிகால 3 மணிக்கு வரப்படணும். இதெல்லாம் தவறான பிளானிங். போன வாரம் மதுரையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு ட்ரெயின் போயிருக்கு, பிரியம் போயிருக்கு சார், காலியாக போயிருக்கு. இந்த நாள் பல்லவன் காலியாக வந்திருக்கு. காலியாக இருக்குன்னு ஜனங்களுக்கு சொல்லவே இல்லை. ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டை ஏன் அப்போ ரயில்வேத்தினுடைய அடாவடித்தனம், அடங்காப்பிடாரித்தனம், ஒழுக்கமற்ற ஒரு முறைகேடு, இதன் காரணமாக ரயில்வே அந்த பயணிகள் சேவை இதுக்கு ரயில்வே நிர்வாகம்தான் பொறுப்பு. அதாவது இந்த ரயில்வே கட்டணம் உயர்த்தப்பட்டதுக்கு கடுமையான கண்டனங்கள் திருச்சியிலேருந்து பதிவு பண்ணுறாங்க.